Success is never ending. Failure is never final. ஹாய் வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்க நண்பி அபர்ணா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட வந்திருக்கோம். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். இங்க மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சிலவங்களுக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது. அதுல சின்னதா எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்றேன். இது 1966 கட்டப்பட்டது. காமராஜர் தான் முன்னாள் நம்ம முதலமைச்சர் தான் காமராஜர் அவர்களால தான் கட்டப்பட்டது. இது ஆசியாவில மிகப்பெரிய உயரமானது. இது நம்ம பாலம் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்காக. ஓகே, எல்லாரும் வாங்க, வராதவங்க வந்து பாருங்க. ஓகேவா? சவுந்தர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஊர் வந்து தடிக்கரங்கோணம். மாத்தூர் தொட்டிப்பாலத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே நம்ம அடிக்கடி வரதா. எனக்கு நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகே, மாத்தூர் தொட்டிப்பாலத்துல எது ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? மாத்தூர் தொட்டிப்பாலத்துல எனக்கு நான் நடக்கிறது, இந்த இவ்வளோ ஹைட்ல இருந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பைனாப்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வாங்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே இந்த வழியாக நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எந்த வருஷம் கட்டப்பட்டது மாத்தூர் தொட்டிப்பாலம்? வருஷம் தெரியல, ஆனால் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெரியும். ஸோ ஏன்னா நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தில் இது ஒன்று. இதான் மெயின், அதாவது ஆசியாவிலே பெருசு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது. காமராஜர் யாரு? காமராஜர் வந்து முன்னாடி வந்து நமக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ நிறைய கல்வி அறிவு பின்தங்கி இருந்த இடத்துல ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு ஸ்கூல் எல்லாம் கட்டி குழந்தைகளை அந்த டைம்லேயே சத்துணவு அறிமுகப்படுத்தி படிக்க வைக்க தூண்டினது வந்து காமராஜர் தான். இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் ஏதாவது ஒரு சின்னதா பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி உடச்சி மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் பிடிக்கல. அதான் பிடிக்கலையா? ஓகே, இருந்த மாதிரியே வச்சிருந்தாச்சுன்னா நல்லா இருக்கு. அதை ஏதோ திருத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்கல்ல, அந்த விஷயங்கள் பிடிக்கல. நீங்க மேரிடா அன்மேரிடா? நான் அன்மேரிட். லவ்வா பத்தி உங்க கருத்து என்ன? லவ்வா? லவ்ங்கிறது லவ் பத்தி அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு. அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால அவர் அதை பத்தி தெளிவா சொல்லுவாரு. உங்க கருத்து உங்களுக்கு இருக்கும்ல? ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை தான் நம்ம லவ்னு சொல்றோம். ஸோ அந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு டைப்பா எடுத்துப்பாங்க. இப்போ வந்து லவ்ங்கிறத வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்து கண்ணும் பார்த்து லவ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி டைப் தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரியே தான் அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு லவ் அது இல்லை. ஃபியூச்சரில் உங்களுக்கு மேரேஜ்னு ஒன்று வருதுன்னா வரதட்சணை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்க? வரதட்சணைன்னு வந்து நம்ம கேட்கறது கிடையாது, கண்டிப்பாக நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பொண்ணு வந்து கிடைக்கிறது ரேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னமும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இந்த மார்த்தாண்டம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே நிறைய கட்டி கொடுக்குறாங்க. அது நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி டைவர்ஸு, அவங்கள சூசைட் பண்ணுற லெவலுக்கு அவங்களோட லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் நிறைய கொடுக்குறேங்கிறத விட்டுட்டு ஸோ பையன் நல்ல பையனாக இருக்கானா அப்படிங்கிறது பார்க்குறது நல்லது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் அகில். எங்கே இருந்து வந்திருக்கீங்க? ஏன்னா இங்கே பக்கம் தான், எனக்கு மாத்தார் என் வீடு. ஓகே, மாத்தூர் தொட்டிப்பாலம் இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இங்கே மேக்ஸிமம் ஒன்ஸ் இன் மந்த் எல்லாம் இங்கே வருவேன். ஓகே, தனியாவா இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவா? தனியாக ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன், இல்லைன்னா நான் தனியாக வந்துடுவீங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்? இந்த பாலம் ஸ்பெஷல். இந்த பாலத்தில் வந்து ஒரு 2-3 வாட்டி நடந்தாலே நம்ம டைம் எல்லாம் ஸ்பெண்ட் ஆயிரும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இங்கே ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த விஷயம் இங்கே மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு? மோஸ்ட்லி மேரேஜ் ஆகாத லவ்வர்ஸ் ஜோடி அப்படிலாம் வந்திருக்காங்க, சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க. மாற்றலாம் அப்படின்னு. ஓகே, என்ன பொறுத்தவரை எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. மோஸ்ட்லி நான் அது யோசிப்பேன். ஓகே, உங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன் இந்த ஜென்ரேஷனில் சொல்லி மனசாட்சி இது தொட்டு சொல்லேன், யார் ஆம்பளையுமே நம்பக்கூடாது. உண்மையிலே பொம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கேன், ஹஸ்பண்ட் இல்லை.
யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். அதான் திமிரு கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு பொண்ணுக்கு இருந்தால் திமிரு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம வழியில் போயிட்டே இருக்கணும். இன்னொருத்தன் வாரான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்பவே கூடாது. இப்போ இங்க நம்ம இடத்துல எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல எல்லாமே இப்போ பெண்களுக்குன்னு தப்பான இதெல்லாம் வருது இல்ல, அது யாராலேன்னு நினைக்கிறீங்க? ஒரு பையனுக்கு இருக்கும், ஒரு பொண்ணு, 2 பேரும். நிறைய பொண்ணுங்களுக்கு தானே பாதிப்பு வெளியில தெரியுது. இப்போ பொண்ணுங்களுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வெளியே தெரியுது. அது எதனாலேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு தீர்வுனா என்ன? நம்பிக்கை வார்த்தை தான் அதுக்கு தீர்வா அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சொல்லலாம். பாதுகாப்புன்னு சொல்லும்போது பொண்ணுங்க இருக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ பொண்ணுங்க வந்து அவங்க வழியில அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். இதே என்ன சொல்லக்கு ஒரு ஆம்பளைங்க வந்து பேசி அங்க வா இங்க வான்னு அது பூரா தப்பு தானே. இது ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே. மற்ற மாதிரி ஒரு முறையில் நீ வா நான் உன்னை பார்த்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு உள்ள ஒரு இதில் கூப்பிடியது, அது கல்யாணம் ஆகும் முன்னே இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகுது அப்புறமா இருந்தாலும் சரி, அது தப்பு தான். அதுலேருந்து பொண்ணுங்க தப்பிக்கலாம். இதே ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுத்து அந்த இடத்துல போகாத இருந்தால் தப்பிக்கலாம். அவ்வளோதான். மேரிடா அன்மேரிடா? அன்மேரிட். உங்கள் ஃபியூச்சர் ஒய்ஃபை பற்றி உங்கள் கனவு அப்படியெல்லாம் இல்லை. யார் வந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் நல்ல மனசா இருந்தா ஓகே. கடைசி வரை என் கூட இருக்கிற வைஃபா இருந்தா ஓகே தான். உங்க பேரு? ரிஜோ. ஓகே. எங்க இருந்து வர? நான் வடக்கநாடு மணலிக்கரை. ஓகே. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்க? 8th. இங்க மாத்திரை தொட்டி பாலம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரையா? இல்ல நிறைய தடவை வந்திருக்கேன். ஓகே. மாத்திரை தொட்டி பாலத்துல இதுவரை வந்திருக்கே இல்ல, இங்க என்ன ஸ்பெஷல்னு நினைக்க? தொட்டி பாலம் தான் ஸ்பெஷல். ஆமா, பாலம் இந்த ஆறு. ஏதாவது ஒரு பிடிச்ச பிளேஸ்னா உனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும், இதுல நின்னாலும் ஃப்ரீயா சூப்பரா இருக்கும் அப்படின்னா? ஆத்துல குளிக்கும் போது, அடுத்து பாலத்துல நடக்கும்போது, அங்கிருந்து பார்க்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்கும். இது எந்த வருஷம் கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? தெரியாதா? யாரால கட்டப்பட்டது? தெரியாது. எவ்வளவு அடி உயரம் இருக்குன்னு நினைக்க? எப்படியும் ஒரு 30 அடி. 30 அடியா? ஓகே, சூப்பர். உங்க ஸ்கூல் எப்படி? ஸ்கூலுக்கு பேர் கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். உங்க ஸ்கூல்ல என்ன சூப்பரா இருக்கும்? இது வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய மேட்ச் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அப்படி நானே இருக்கேன். ஓகே. உனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சொல்லு பாப்போம். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஜோவன், அடுத்து அனக்கிம். ஓகே. உங்க பிடிச்ச ஒரு மிஸ் இருக்கும் இல்ல, இவங்க சூப்பர் நல்லா பாடம் சொல்லி தராங்க, உங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளா ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? ஜெனிஷா மேம். உங்க ஸ்கூல்ல ஏதாவது மாத்தணும்னா அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல. சொல்லலாம், அது தப்பு இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரோட விருப்பம், எங்க ஸ்கூல்ல இப்படி இருந்தா ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்ல? எதுவும் இல்லை, ஸ்கூல் அப்படியே இருந்தா போதும், எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சூப்பர் ஸ்கூல் தான் போதும். ஓகே, சூப்பர். அப்படி சேஞ்ச் பண்ணணும்லாம் இல்லை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனா தமிழ் பேசணும் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். உங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலா? ஆமா. ஓகே, சூப்பர். இது உங்க ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்ட் இல்ல தம்பி. எத்தனை வருஷமா இருக்காங்க அவங்க கூட? எனக்கு கூட இவன் கொச்சில இருக்கும்போதே தெரியும், நிறைய வருஷமா தெரியும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேம், உங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். உங்களுக்கு கால் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு நான் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பொண்ணுகிட்ட, இப்போ நீங்க ஒருவேளை லவ் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு பொண்ணுகிட்ட புதுசா இன்னைக்கு வந்து பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன், அவங்களோட ரியாக்ஷன் என்ன? உங்க ஃப்ரெண்ட், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களா? அவர்கிட்ட ஹலோ மாப்பிள, எங்க இருக்க? நான் இன்னும் கொச்சியில இருந்து வந்துட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு கூட கமிட்மெண்ட் ஆயிடுச்சு மாப்பிள.
என்ன கமிட்மெண்ட்? பிராணயம் லவ். காதலா? ஆமா. இதெல்லாம் வேண்டாண்டா, அந்த பொருளை எடுக்காதடா. என்ன சேகு அறியாத விழுந்து போட்டா. எங்க லவ் பண்ணா? இங்க ஒரு இடத்துல வந்தாக்கல செட் ஆச்சு. சரி தூப்போம். சரி மாப்பிள்ள. சரி. எந்த இடத்துல இருக்க? எந்த இடத்துல இருக்க? நாங்க என்ன வீட்டுக்கிட்ட. வாங்க. மாத்தூர். மாத்தூரா? ஓகே. சொன்ன நல்லா இருக்குமா? தேவதை மாதிரி இருப்போம் மச்சா. அப்ப நம்ம செட் ஆகுது. செட் ஆகுதுல்ல விடட்டா. பேக்ரவுண்டா? பேக்ரவுண்டா? இது நம்ம பேக்ரவுண்டு பார்த்தால நம்ம பழகுவோம் ஒருத்தங்கிட்ட. திடீர்னு பிரச்சனை ரொம்ப இப்ப எல்லாம் வெட்டி சொல்லியானோ. அதுவும் கரெக்டு தான். இல்ல அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாத போற இல்ல. எனக்கு வேண்டி வெட்டு வாங்க மாட்டியாரு? வெட்டதே நம்மள தான் இருக்கோம். அதான் வாங்க மாட்டியான்னு வெட்டு என்ன வேணாலும் வாங்கலாம். பாத்தியா சிங்கம். சரி மாப்பிள்ள, யூடியூப் சேனல்ல இருந்து கூப்பிட சொன்னாவ. அதான் விളിച്ചു. எந்த யூடியூப்? அது சேனல் நண்பா நண்பி. நண்பா நண்பியா? ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் கேட்டு சும்மா குளிக்கிறதுக்கு வந்தோம். அங்க அப்படி கேட்டுட்டு இருக்கா. ஓ, குளிக்கியா? ஆமா. சரி சரி மாப்பிள்ள, ஓகே. சரி, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. கண்டிப்பா. சரி, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஓகே. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. செட். உங்க பேரு? என் பேர் ஜெயமேரி. ஜெயமேரி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க. ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். யாராவது சொல்லி வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்களே வந்திருக்கோம். 2016ல வந்திருக்கோம். 16ல வந்திருக்கீங்க. அப்ப வரையில இல்ல பயமா இருக்கும் போவதுக்கு. இப்ப இங்க இருந்து அங்க போய் கீழ இறங்கி வந்துட்டேன். ஆமா, அது ஒரு சந்தோஷம். இது எந்த வருஷத்துல கட்டப்பட்டதுன்னு தெரியுமா? அது தெரியாதுமா. தெரியாது. யாரால கட்டப்பட்டதுன்னு தெரியாது. பாத்துருக்கோம், வந்திருக்கோம், அவ்வளவுதான். வந்திருக்கோம். ஓகே. இங்க நிறைய பேர் வராம இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது? ஆமா, சொல்லலாம். இது ஒரு ஃபேமஸா உள்ள இடம் தான். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த என் கூட வந்த பிள்ளை கூட அங்க பயந்துக்கு நிக்கி வரல. நாங்க தான் தைரியமா வந்துட்டோம். அவளுக்கு இந்த பாலத்தை பார்த்து பயம். ஆனா பழகியும் சரியா போயிட்டோம்னா சரியாயிரும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா பிடிச்ச இடம். நல்ல தோப்பு எல்லாமே நல்ல குளு குளுன்னு இருக்கு. வெயில் தாக்கமே கிடையாது. நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. இப்போ ரீசெண்டா நம்ம நாட்டுல எல்லாம் நடக்குது தெரியுமா, இந்த கொலைகள், அதெல்லாம் பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்துமா, பொம்பளை பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்துன்னு காதல்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு இது மாதிரி இருக்கணும், விட்டு கொடுக்காம ரெண்டு பேருக்கும். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும். அப்போ நம்ம தைரியமா கல்யாணம் முடிச்சு வாழலாம் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நம்ம வந்து தாய் தாப்பனுக்கிட்ட அப்படி நம்ம தாய் தாப்பனை சொல்லி கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அவகிட்ட ரெண்டு வீட்லையும் கலந்து பேசிக்கலாம். இப்போ வந்து எல்லா வீட்லையும் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க தான் இருக்கு மேக்சிமம். வந்து ஒரு பிள்ளைக்கு இப்படி ஏதாவது ஒரு தவறுல பேச அந்த பேரண்ட்ஸை யார் பார்ப்பா? அது பெரிய கஷ்டம். அதனால அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றது நல்லது. பேரண்ட்ஸும் வந்து சரி நம்ம ஒத்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம், அது விரும்புதுகளே கட்டி வச்சலாம்னு வைக்கலாம். அந்த சூழ்நிலையும் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு பத்தி உங்களுக்கு என்ன? பெண்கள் வந்து எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு எங்கே வெளியூர் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட தங்குதோம், 4 பேர் ஒரு ரூமில் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு மாதிரி இருப்போம். வந்து அதை நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம எய்ம் என்ன, எதுக்கு வந்திருக்கோமோ அதோட தான் இருக்கணும். இப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணுச்சு அதை சொல்லணும். நம்ம வந்து வேலைக்காக வந்திருக்கோம், நம்ம பேரண்ட்ஸ் கஷ்டப்படுதாக நம்மளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் தவறான வழியில் போகாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு வேலை செஞ்சு நம்ம பேரண்ட்ஸுக்கு நல்ல பெயர் வாங்கி தரணும், காப்பாற்றணும். பெண்கள் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், இழிவான நிலைக்கு போகவே கூடாது. ஒரு பையன் வந்து சப்போஸ் நம்மளை சுற்றி வரான்னு வச்சுக்கோ, நம்ம இழக்கக்கூடாது, நம்ம பின்னாடி போகக்கூடாது. காதல் இலக்கு வரந்தா அதை தான் நம்ம ஏற்படுத்திக்கிற கூடாது. அப்படி வந்துட்டா அதிலே காலத்தை கொண்டு போயிடணும். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது சொல்லுவேன். சரியா, நன்றி. தேங்க்யூம்மா. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் பிரசாத். பிரசாத். எங்கேருந்து வந்திருக்கீங்க? சாத்தான்குளம். சாத்தான்குளம். ஆமாம்.
ஓகே. நீங்க மாத்தூர் தொட்டிப்பாலம் இது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? இது தேர்ட் டைம். தேர்ட் டைமா? ஆமா. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க ஸ்பெஷல்னா பாலம் தான். எப்படி சொல்ல? பாலம் தான் ஸ்பெஷலா? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? எனக்கு வந்து நல்ல மெமரிஸ் இருக்குங்க. ஆமா இருக்குங்க. ஏதாவது இங்க மாத்தணும் அப்படின்னா இங்க வந்து பார்த்ததுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல இது செட் ஆகல அப்படின்னு? இல்ல அப்படி மாத்திர மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த பாலம் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா கட்டி கொஞ்சம் நீட்டாக வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே. இது யார் கட்டினா அந்த பாலம்? அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சிருக்கணும் இல்ல? அப்படி பார்த்தா எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லாரும் யார் யார் என்ன கேட்டிருக்காங்க வரலாம் தெரிஞ்சா போக முடியும், சும்மா போக வேண்டியதுதான். அப்படி? ஆமாம். எவ்வளோ உயரம் இருக்கணும் அது தெரியுமா இதுக்கு? என்ன ஒரு 300 அடி இருக்குமா? 200 300 அவ்வளோதான் இருக்கும். ஆமாம் அவ்வளோ இருக்கும், அதான் சொல்லுவேன். ஓகே. நீங்கள் கமிட்டடா இல்லை சிங்கிளா? ஆமாம் இன்னும் அமையலை. அமையலை. உங்கள் வாழ்க்கை துணை எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்க? எப்படி அமையணும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோட ஒத்து போய் கரெக்டாக இருந்தால் ஓகே தான், நமக்கு அதே போதும். இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் வருது இல்லை? ஆமாம். கொலை இந்த மாதிரி வரதட்சணை, அதை பற்றி உங்கள் கருத்து? அதை பற்றி கருத்துன்னா அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மென்சிட்டு. நமக்கு அப்போல்லாம் எப்படி இல்லை, நம்ம அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்ட போகிறாங்க, அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோ. ஜாதி மதம் அதெல்லாம் 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 அந்த காலம். இந்த காலத்துல இருக்குது இல்ல, அதை பத்தி? அது முன்னாடி உள்ளவங்க தான் அப்படி நினைக்காங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் யாரும் அப்படி நினைக்கல. இப்போ யாரும் அப்படி நினைக்காங்களா? நீங்க நினைக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி தான். உங்க பேரு? அகஸ்தியன். அகஸ்தியன். எங்க இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து. கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து வரீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து? ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யாரால கட்டப்பட்டது? அத பத்தி தெரியாது. தெரியல, எதுவும் தெரியாது. யாரா இருக்கும் சீனியர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி வந்து அப்படி பார்த்துட்டு போலாம்னு வந்தீங்க. ஓகே. கமிட்டடா சிங்கிளா? சிங்கிள் தான். சிங்கிள் தான். ஓகே. உங்க ஃபேமிலில கால் பண்ணி உங்களுக்கு ஒரு ட்ரூத் அண்ட் டேர் தான், உங்களுக்கு ஃபேமிலியில் கால் பண்ணி உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி நான் இது வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அக்காவுக்கு சொல்லலாமா? அக்காவுக்கு சொல்லலாம். ஓகே. அப்பா அம்மா. ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா? சொல்லுமா. இங்க இது வந்தோம் மாத்தூர் தொட்டிப்பாலம், அங்க இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. சரி. ஒரு பொண்ணு அழகா இருக்கு, ஸ்னேகாவா பேரு? இல்ல நான் பண்ணட்டான்னு கேக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பண்ணட்டான்னு கேக்குறியா? போட்டோவா? எனக்கு பிடிச்சிருக்கு, நீதான் ஓகே சொல்லணுமா? எனக்கு பிடிச்சிருக்கு, நீதான் ஓகே சொல்லணுமா? நான் தானே கட்டிக்க போறேன், எனக்கு பிடிச்சா போதுங்களா? அப்படியா? போட்டோ நான் அனுப்புறேன். ஹலோ ஒன்றும் யூடியூப் சேனல் ஒன்று ப்ராங்க் கால் பண்ண சொன்னாங்க, அதான். யூடியூப் சேனல் ஒன்று ப்ராங்க் கால் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணேன். வரும்போது சேகாவோட வரேங்க, ரெடியாரு. வைக்கிறேன், பாய். நான் சொன்னது என்ன அதிகப்படுத்திருப்பேன். வைக்கிறேன். ஓகே சூப்பர், தேங்க்யூ. உங்க பேரு? என் பேர் அனீஷ். அனீஷ். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வில்லுகுரியில இருந்து வந்திருக்கேன். வில்லுகுரியில இருந்து. ஓகே. இது மாத்தூர் தொட்டிப்பாலம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? நான் இதுக்கு முன்னால ஒரு 4 வாட்டி வந்திருக்கேன், இது 5வது வாட்டி. 5வது வாட்டி வந்திருக்கீங்க. ஆமா. இங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இப்போ இதில் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது, தண்ணி இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் சக்கை பொரிச்சு போடுவாங்க, வறுத்து போடுவாங்க, அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தெங்கு முறிஞ்சது ஸ்பெஷல். வேற தொட்டிப்பாலம் எந்த வருஷம் கட்டப்பட்டது? அது தெரியல, எந்த வருஷம் கட்டினாலும் அந்த வருஷம் கட்டியிருப்பாங்க. யாரால கட்டப்பட்டது? காமராஜர் காலத்தில் கட்டினதுன்னு சொல்லியாவ, அவ்வளோதான். காமராஜர் யாரு? காமராஜர் நம்ம நாட்டில் தமிழகத்தில் முன்னால முதலமைச்சராக இருந்திருக்காரு.
கல்வி கண் திறந்தவர்னு சொல்றாவ, இப்படி நிறைய சொல்லிக்கிடுவாவ. பேரு டார்வின். டார்வின். எங்க இருந்து வந்திருக்கீங்க? வடக்கநாடு. வடக்கநாடு. பக்கம் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். இது இங்க என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? இங்க இந்த பாலம் தான் ஸ்பெஷல். பாலம் தான் ஸ்பெஷல். பாலம். எந்த வருஷம் கட்டப்பட்டது யாரு இந்த பாலம்? இது காமராஜர் கட்டினாருன்னு சொல்லுது. அவரு கட்டினாரா? தெரியல. ஆமா. இங்க என்ன ஸ்பெஷல்? எது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினா? இங்க நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இருக்கோம். அத பார்க்க நாங்க வந்தோம். அது பார்க்க வந்தீங்களா? ஆமா. ஒரு சின்ன கேம். சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் இப்படி வெளியே வந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அக்கா எங்க இருக்கீங்க? ஹலோ. ஹலோ. ஜெல்லு எங்க இருக்கீங்க? வீட்ல. இங்க நான் தொட்டிப்பாலத்து வந்தேன். ஒரு பொண்ணு அந்த செட் ஆயிட்டு கேட்டியா? யாரு? அதாண்ணா. இல்ல இல்ல இப்ப புதுசா ஒண்ணு செட் ஆச்சு கேட்டியா? அதையும் கூட்டிட்டு அந்த. ஆமா அதை கூட்டிட்டு வந்துருக்கேன். வாரியா நீ? நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு ஓடியா? வாரியா? ஒரு போயிட்டு சொல்ல மாப்பியா? சரி நான் போறேன். சரியா? ப்ரப்போஸ் பண்ண போறேன். சரி அடியே நம்பட்ட காப்பாத்துங்க. சரியா? மாப்பிள்ளை ஆர்மி தானே? அவரை கூட்டிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன் சொல்லியா? ஆமா அதுல சில்லறை முன்னாச்சு தான் இது பண்ண போறேன். அவன் மட்டும் வந்திருக்காரா? வேற எல்லாரும் வந்திருக்காரு? அவன் மட்டும் தான். என்ன நீ வரலையா அப்போ? நானா? நான் வரல. சரி ரபா. நீ ஒரு காசோடு 2000 அனுப்பி ஒரு எங்க தான் வர முடியும்? சரி நம்ம பரவ பாப்பேன். சரியா? இது என்னதுக்கா? அக்கா இது ஒரு யூடியூப் சேனல் ஆகும். சரியா? என்ன பிராங்க் பண்ணது? யாரு? நான் தான். யூடியூப் சேனல்? ஆமா இது ஒரு யூடியூப் சேனல் ஆகும். யாரு? நீயா? யாருக்கு தெரியும்? யூடியூப் சேனல் இருந்து பிராங்க் கால் பண்றோம். பிராங்க் கால் பண்ணாவே எனக்கு. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. வீடியோல நிறைய பேர்ட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन கேட்போம். சின்ன பிராங்க் எல்லாம் பார்த்திருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள்கிட்ட வரேன். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நன்றி அபர்ணா. பாய்.